இயேசுவை நேசிப்பவர்கள் பைபிளை வாசிப்பார்கள். இந்த சேனலை பின்பற்றினால் ஓராண்டில் வேதாகமத்தை வாசித்து முடித்து விடலாம். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யோசுவா 15ஆம் அதிகாரம். யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான பங்குவீதமாவது, ஏதோமின் எல்லைக்கு அருகான சீன் வனாந்தரமே தென்புறத்தின் கடையெல்லை. தென்புறமான அவர்களுடைய எல்லை உப்புக்கடலின் கடைசியில் தெற்கு முகமாயிருக்கிற முனைதுவக்கி. தென்புறத்திலிருக்கிற அக்ராபீமின் மேடுகளுக்கும் அங்கேயிருந்து சீனுக்கும் போய் தெற்கே இருக்கிற காதேஸ் பர்னேயாவுக்கு ஏறி எஸ்ரோனை கடந்து ஆதாருக்கு ஏறி கர்காவை சுற்றி போய் அஸ்மோனுக்கும் அங்கேயிருந்து எகிப்தின் ஆற்றுக்கும் சென்று கடல் மட்டும் போய் முடியும். இதுவே உங்களுக்கு தென்புறமான எல்லையாயிருக்கும் என்றான். கீழ்ப்புறமான எல்லை யோர்தான் முகத்துவாரம் மட்டும் இருக்கிற உப்புக்கடல். வடபுறமான எல்லை யோர்தான் முகத்துவாரம் இருக்கிற கடலின் முனை துவக்கி பெதெக்லாவுக்கு ஏறி வடக்கே இருக்கிற பெதரபாவை கடந்து ரூபனின் குமாரனாகிய போகனின் கல்லுக்கு ஏறிப்போய் அப்புறம் ஆகோர் பள்ளத்தாக்கை வெட்டு தேபீருக்கு ஏறி வடக்கே ஆற்றின் தென்புறமான அதும்மீமின் மேட்டுக்கு முன்பாக இருக்கிற கில்காலுக்கு நேராகவும் அங்கேயிருந்து என்சேமேசின் தண்ணீரிடத்துக்கும் போய் லொகேல் என்னும் கிணற்றுக்கு சென்று அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற இராட்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்காக இன்னும் பள்ளத்தாக்கின் முன்னிருக்கிற மலையின் சிகரம் மட்டும் ஏறிப்போய் அந்த மலையின் சிகரத்திலிருந்து நெப்தோவாவின் நீரூற்றுக்கு போய் எப்பெரோன் மலையின் பட்டணங்களுக்கு சென்று கீரியாத்தேயாரிமாகிய பாலாவுக்கு போய் பாலாவிலிருந்து மேற்கே சேயீர் மலைக்கு திரும்பி வடக்கே இருக்கிற கெசலோனாகிய ஏயாரிம் மலைக்கு பக்கமாய் போய் பெட்சிமேசுக்கு இறங்கி திம்னாவுக்கு போய் அப்புறம் வடக்கே இருக்கிற எக்ரோனுக்கு பக்கமாய் சென்று சிக்ரோனுக்கு ஓடி பாலாமலையை கடந்து யாப்னியேலுக்கு சென்று கடலிலே முடியும். மேற்புறமான எல்லை பெரிய சமுத்திரமே. இது யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கும் எல்லை. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். அங்கேயிருந்த சேசாய், அகீமான், தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்திவிட்டு அங்கேயிருந்த தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான். முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாச்செப்பேர். கீரியாச்செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலே பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் என்னவென்றால், கடையாந்தர தென்புறமான ஏதோமின் எல்லைக்கு நேராய் யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு கிடைத்த பட்டணங்களாவன: கப்சேயேல், ஏதேர், யாகூர், கீனா, திமோனா, அதாதா, கேதேஸ், ஆத்சோர், இத்னான், சீப், தேலம், பெயாலோத், ஆத்சோர், அதாத்தா, கீரியோத், எஸ்ரோன் என்னும் ஆத்சோர், ஆமாம், சேமா, மொலாதா, ஆச்சார்கதா, எஸ்மோன், பெத்பாலேத், ஆச்சார்கவால், பெயர்செபா, பிசியோத்தியா, பாலா, ஈம், ஆட்சேம், எல்தோலாத், கெசில், உர்மா, சிக்லாக், மத்மன்னா, சன்சன்னா, லெபாயோ, சில்லீம், ஆயின், ரிம்மோன் என்பவைகள் எல்லா பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 29. பள்ளத்தாக்கு நாட்டில் எஸ்தாவேல், சோரியா, அஷ்னா, சனோகா, என்கன்னீம், தப்புவா, எனாம், எர்மூத், அதுல்லாம், சோக்கோ, அசேகா, சாராயிம், அதித்தாயிம், கெதேரா, கேதெரொத்தாயிம் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 14. சேனான், அதாஷா, மிக்தல்காத், திலியான், மிஸ்பே, யோக்தேயேல், லாகிஸ், போஸ்காத், ஏக்லோன், காபோன், லகமாம், கித்லீஷ், கெதெரோத், பெத்தாகோன், நாகமா, மக்கேதா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 16. லிப்னா, எத்தேர், ஆஷான், இப்தா, அஸ்னா, நெத்சிப்,
கேகிலா, அக்சிப், மரேஷா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 9. எக்ரோனும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும். எக்ரோன் துவக்கி சமுத்திரம் மட்டும் அஸ்தோத்தின் புறத்திலிருக்கிற சகல ஊர்களும் அவைகளின் கிராமங்களும். அஸ்தோத்தும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும், காசாவும் எகிப்தின் நதி மட்டுமிருக்கிற அதன் வெளிநிலங்களும் கிராமங்களுமே பெரிய சமுத்திரமே எல்லை. மலைகளில் சாமீர், யாத்தீர், சோக்கோ, தன்னா, தெபீர் என்னப்பட்ட கீரியாச்சன்னா, ஆனா, எஸ்தெமோ, ஆனீம், கோசேன், ஓலோன், கிலோ இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 11. அராப், தூமா, எஷியான், யானூம், பெத்தப்புவா, ஆப்பெக்கா, உம்தா, எபிரோனாகிய கீரியாத் அர்பா, சீயோர் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 9. மாகோன், கர்மேல், சீப், யுத்தா, இஸ்ரேல், யுக்தேயாம், சனோகா, காயின், கிபியா, திம்னா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 10. அல்கூல், பெச்சோர், கேதோர், மகாராத், பெதானோ, எல்தெகோன் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 6. கீரியாத்தேயாரிமாகிய கீரியாத் பாகால், ரபா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 2. வனாந்தரத்தில் பேத் அரபா, மித்தீன், செக்காக்கா, நிப்சான் உப்பு பட்டணம், என்கேதி இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 6. எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரரோடே எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். யோசுவா 16ஆம் அதிகாரம். யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு வீதமாவது, எரிகோவின் அருகே இருக்கிற யோர்தானில் இருந்து யோர்தானுக்கு கிழக்கான தண்ணீருக்கு போய் எரிகோ துவக்கி பெத்தேலின் மலைகள் மட்டுமுள்ள வனாந்தர வழியாகவும் சென்று பெத்தேலிலிருந்து லூசுக்கு போய் அர்கியினுடைய எல்லையாகிய அத்ரோத்தை கடந்து மேற்கே எப்லேத்தியரின் எல்லைக்கும் தாழ்வான பெத்தொரோன் காசேர் என்னும் எல்லைகள் மட்டும் இறங்கி சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும். இதை யோசேப்பின் புத்திரராகிய மனாசேயும் எப்பிராயீமும் சுதந்தரித்தார்கள். எப்பிராயீம் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரத்தினுடைய கிழக்கு எல்லை அதரோத் அதார் துவக்கி மேலான பெத்தொரோன் மட்டும் போகிறது. மேற்கு எல்லை மிக்மேத்தாத்திற்கு வடக்காக சென்று கிழக்கே தானாத் சீலோவுக்கு திரும்பி அதை யனோகாவுக்கு கிழக்காக கடந்து யனோகாவிலிருந்து அதரோத்திற்கும் நகராத்திற்கும் இறங்கி எரிகோவின் அருகே வந்து யோர்தானுக்கு செல்லும். தப்புவாவிலிருந்து மேற்கு எல்லை கானானதிக்கு போய் சமுத்திரத்திலே முடியும். இது எப்பிராயீம் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். பின்னும் எப்பிராயீம் புத்திரருக்கு பிரத்தியேகமாய் கொடுக்கப்பட்ட பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமெல்லாம் மனாசே புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்பிராயீமருக்குள்ளே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களாய் சேவிக்கிறார்கள். யோசுவா 17ஆம் அதிகாரம். மனாசே கோத்திரத்திற்கும் பங்கு கிடைத்தது. அவன் யோசேப்புக்கு முதற்பேரானவன். மனாசேயின் மூத்தகுமாரனும் பிளேயாத்தின் தகப்பனுமான மாகீர் யுத்தமனுஷனானபடியினால் கீலேயாத்தும் பாசானும் அவனுக்கு கிடைத்தது. அபியேசரின் புத்திரரும் ஏலேக்கின் புத்திரரும் அஸ்ரியேலின் புத்திரரும் செகேமின் புத்திரரும் எப்பேரின் புத்திரரும் செமீதாவின் புத்திரருமான மனாசேயின் மற்ற குமாரரின் புத்திரராகிய அபியேசரின் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. தங்கள் வம்சங்களுக்குள்ளே அவர்களே யோசேப்புடைய குமாரனாகிய மனாசேயின் ஆண் பிள்ளைகளாயிருந்தார்கள். மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கிளேயாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன் செலோப்பியாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை. அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மக்லாள், நோவாள், ஓக்லாள், மில்காள், திர்ச்சாள் என்பவைகள். அவர்கள் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வந்து, எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள். ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிற கீலேயாத், பாசான் என்னும் தேசங்களையல்லாமல் மனாசேக்கு சீட்டிலே விழுந்தது 10 பங்குகளாம். மனாசேயின் குமாரத்திகள் அவன் குமாரருக்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள். மனாசேயின் மற்ற புத்திரருக்கு கீலேயா தேசம் கிடைத்தது. மனாசேயின் எல்லை ஆசேர் தொடங்கி சீகேமின் முன்னிருக்கிற மிக்மேத்தாவுக்கும் அங்கேயிருந்து வலதுபுறமாய் என் தப்புவாவின் குடிகளிடத்திற்கும் போகிறது. தப்புவாவின் நிலம் மனாசேக்கு கிடைத்தது. மனாசேயின் எல்லையோடிருக்கிற தப்புவாவோ எப்பிராயீம் புத்திரரின் வம்சமாயிற்று.
அப்புறம் அந்த எல்லை கானா என்னும் ஆற்றுக்கு போய் ஆற்றுக்கு தெற்காக இறங்குகிறது. மனாசேயினுடைய பட்டணங்களின் நடுவே இருக்கிற அவ்விடத்து பட்டணங்கள் எப்ராயிமுடையவைகள். மனாசேயின் எல்லை ஆற்றுக்கு வடக்கே இருந்து சமுத்திரத்துக்கு போய் முடியும். தென்னாடு எப்பிராயிமுடையது, வடநாடு மனாசேயினுடையது. சமுத்திரம் அதன் எல்லை. அது வடக்கே ஆசேரையும் கிழக்கே இசக்காரையும் தொடுகிறது. இசக்காரிலும் ஆசேரிலுமிருக்கிற 3 நாடுகளாகிய பெச்சையானும் அதன் ஊர்களும், இப்லேயாமும் அதன் ஊர்களும், தோரின் குடிகளும் அதன் ஊர்களும், எந்தோரின் குடிகளும் அதன் ஊர்களும், தானாகின் குடிகளும் அதன் ஊர்களும், மெகிதோவின் குடிகளும் அதன் ஊர்களும் மனாசேயினுடையவைகள். மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. கானானியர் அந்த சீமையிலேதானே குடியிருக்க வேண்டுமென்று இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பலத்தபோதும் கானானியரை முற்றிலும் துரத்திவிடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்களாக்கிக் கொண்டார்கள். யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாயிருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்பிராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் பெரிசியர் ரெப்பாயிமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்றான். அதற்கு யோசேப்பின் புத்திரர், மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாட்டிலிருக்கிற பெச்சையானிலும் அதன் ஊர்களிலும் எஸ்ரேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா கானானியரிடத்திலும் இருபுரதங்கள் உண்டு என்றார்கள். யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்பிராயிமியரையும் மனாசேயரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் வெறுத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமமும் உண்டு. ஒரு பங்கு மாத்திரம் அல்ல, மலை தேசமும் உங்களுடையதாகும். அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள். அப்பொழுது அதன் கடையாந்தர மட்டும் உங்களுடையதாயிருக்கும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாயிருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான். யோசுவா 18ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். கோத்திரத்திற்கு 3 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றித்திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்துக்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன். அதை 7 பங்காக பகிரக்கடவர்கள். யூதா வம்சத்தார் தெற்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் யோசேப்பு வம்சத்தார் வடக்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் தேசத்தை 7 பங்காக விவரித்து எழுதி இங்கே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது இவ்விடத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன். லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை. கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம். காத்தும் ரூபனும் மனாசேயின் பாதிக்கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின் தாசனாகிய மோசே தங்களுக்கு கொடுத்த தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது என்றான். அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள். தேசத்தை குறித்து விவரம் எழுத போகிறவர்களை யோசுவா நோக்கி, நீங்கள் போய் தேசத்திலே சுற்றித்திரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று சொன்னான். அந்த மனுஷர் போய் தேசம் எங்கும் அந்தந்த பட்டணங்களின் படியே 7 பங்காக ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டு சீலோவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி பங்கிட்டான். பென்யமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே அவர்களுடைய கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது. அவர்கள் பங்கு வீதத்தின் எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசேப்பு புத்திரருக்கும் நடுவே இருந்தது. அவர்களுடைய வட எல்லை யோர்தானிலிருந்து வந்து எரிகோவுக்கு வடபக்கமாய் சென்று அப்புறம் மேற்கே மலையில் ஏறி பெத்தாவேன் வனாந்தரத்தில் போய் முடியும். அங்கேயிருந்து அந்த எல்லை பெத்தேலாகிய லூசுக்கு வந்து லூசுக்கு தென்பக்கமாய் போய் அதரோத் அதாருக்கு தாழ்வான பெத்தரோனுக்கு தெற்கே இருக்கிற மலையருகே இறங்கும். அங்கேயிருந்து எல்லை மேற்கு மூலைக்கு பெத்தரோனுக்கு எதிரே தெற்காக இருக்கிற மலைக்கு தென்புறமாய் போய் திரும்பி கீரியாத்பாகால் எண்ணப்பட்ட யூதா புத்திரரின் பட்டணமாகிய கீரியாத்தியேயாரிம் அருகே போய் முடியும். இது மேற்கு எல்லை.
தென் எல்லை கீரியாத்தியேயாரீமின் முடிவில் இருக்கிறது. அங்கே இருந்த எல்லை மேற்கே போய் நெப்தோவாவின் நீரூட்டிற்கு சென்று அங்கே இருந்த இராட்சதரின் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கிற இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்குக்கு எதிரான மலையடிவாரத்திற்கு இறங்கி அப்புறம் தெற்கே எப்புசியருக்கு பக்கமான இன்னோமின் பள்ளத்தாக்குக்கும் அங்கே இருந்து என்ரோகேலுக்கும் இறங்கி வந்து வடக்கே போய் இன்சேமேசுக்கும் அங்கே இருந்து அதும்மிம் மேட்டுக்கு எதிரான கெலிலோத்திற்கும் அங்கே இருந்த ரூபன் குமாரனாகிய போகனின் கல்லினிடத்திற்கும் இறங்கி வந்து அரபாவுக்கு எதிரான வடபக்கமாய்ப் போய் அராபாவுக்கு இறங்கும். அப்புறம் அந்த எல்லை பெதோக்லாவுக்கு வடபக்கமாய்ப் போய் யோர்தானின் முகத்துவாரத்திற்கு தெற்கான உப்புக்கடலின் வடமுனையிலே முடிந்து போம். இது தென் எல்லை. கிழக்கு புறத்தின் எல்லை யோர்தானே. இது பென்யமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கிற எல்லைகளுக்குள்ளான சுதந்திரம். பென்யமீன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்களாவன எரிகோ, பெதோக்லா, கேசிஸ் பள்ளத்தாக்கு, பெத் அரபா, செமராயிம், பெத்தேல், ஆவீம், பாரா, ஓப்ரா, கேப்பாரமோனாய், ஒப்னி, காபா என்னும் 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. கிபியோன், ராமா, பேரோத், மிஸ்பே, கெப்பிரா, மோச்சா, ரெக்கேம், இர்பேயேல், தாராலா, சேலா, ஏலேப், எருசலேம் ஆகிய எபூசி, கீபேயாத், கீரேயாத் என்னும் 14 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. பென்யமீன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி இருக்கிற சுதந்திரம் இதுவே. சங்கீதம் 129. என் சிறுவயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறுவயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக. அது வளரும் முன் உலர்ந்து போம். அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை.